நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ் கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே 2 டேபிள் ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் போகிற மாதிரி இந்த மாதிரி போட்டு உள்ளே பூச்சி புழு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கத்திரிக்காவை நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஒரு 8 கத்திரிக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை சேர்க்கும் போது அது தண்ணியில் போட்டதுனால எண்ணெயில் போடும்போது ரொம்ப தெறிக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இந்த எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், குழம்பு மாதிரி இல்லாமல். அதனால் நான் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால அந்த புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் அந்த குழம்புடைய ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ரெடி பண்ணி பாருங்கள்.
இது வந்து சாதம் கூட மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.